குழந்தைகளா, இன்றைக்கி வெங்கடேச பெருமாளுடைய ஸ்தோத்திரம் கற்றுக்கலாமா? இது 11 ஸ்லோகங்கள். இதை நான் சொல்லி நிறுத்துவேன். சொல்லி நிறுத்தினோடனே பின்னாடியே நீங்களும் சொல்லணும். அப்படி சொன்னால் உங்களுக்கு அழகாக இந்த ஸ்தோத்திரம் சொல்ல வந்துடும். குழந்தைகளே, குழந்தைகளோட அம்மாக்களே அப்பாக்களே, நீங்களும் குழந்தைகள் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த ஸ்லோகங்களெல்லாம் அவளுக்கு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? நாளைய வருங்கால தலைவர்கள் அவள்லாம். ஒரு டாக்டர் அப்படின்றத விட ஒரு நல்ல டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு நல்ல என்ஜினியர். அந்த ஒரு நல்ல ஒட்டிக்கிறதுக்கு நல்ல பண்பாடு, நல்ல பழக்கங்கள் தேவை இல்லையா நம்ம குழந்தைகளுக்கு? அதில் இது ஸ்லோகங்கள் சொல்கிறது, பக்தி பண்ணுறது, பெற்றோருக்கு பணிவிடையாக இருக்கிறது, பணிவிடை செய்கிறது, இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரோம் இல்லையா? அதில் ஸ்லோகம் சொல்லித்தரதும் ஒன்று. இப்போ நம்ம கற்றுக்கலாமா? ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். கமலா குச்ச சூச்சுக்க குங்கும தோனிய தாருணி தாத்துல நீலதனோ. நீங்களாம் சொல்கிறது காதில் விழுது பாட்டிமாக்கு. சரியா? என்ன சொல்கிறோங்க? சூப்பராக சொல்கிறோங்க. சொல்லாமா? கமலா குச்ச சூச்சுக குங்கும தோனிய தாருணி தாத்துல நீலதனோ. கமலாயத லோச்சன லோகபதே விஜயீ பவ வெங்கட சைலபதே. அவ்வளவேதான் ஸ்லோகம். இன்னொரு சொல்லலாமா? கமலா குச்ச, கரெக்டாக சொல்கிறீங்க. கமலா குச்ச சூச்சுக்க குங்குமதோனிய தாருணி தாத்துல நீலதனோ. கமலாயத லோச்சன லோகபதே விஜயீ பவ வெங்கட சைலபதே. ஈஸியாக இருக்கா?